விழாவின் கதாநாயகன் நமது விடிவெள்ளி, சமூக நீதி போராளி, ஏழை பங்காளன், தமிழர் தேச கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழ் திரு கே செல்வகுமார் அண்ணா அவர்களை இவ்விழாவின் நிறைவு பெருரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். பேரரசருடைய பேரருளாலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கிராம பெரியோர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகம் முழுக்க 5000க்கும் மேற்பட்ட கிராமங்களை நேரடியாக நமது மக்களை சந்திக்க திட்டமிட்டு நெருங்கியிருப்போம். 5000 கிராமங்கள். எதற்காக? 55 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற போது 20க்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிற போது நான் ஏன் சந்திக்க வேண்டும் நமது முத்தரையர் கிராமங்களை? ஒரு தலைவன்னா அந்த சமுதாயத்தினுடைய சாமானியனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாக கொங்கு மண்டலத்தில் ஆரம்பிக்கிறோம். அங்கே மலை பகுதியில் வாழுகிறவர்கள் நமது முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அங்கே போய் பார்க்கிற போது கூட குடி இருக்கிற காலமாக 4-5 தலைமுறையாக நாம் வாழுகிற அந்த ஒரு 3 சென்ட் 5 சென்ட் இடம் கூட நமக்கு சொந்தமில்லை. அதை முடித்துக்கொண்டு கடல் பகுதிக்கு வருகிறோம். திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதிக்கு வருகிறோம். அங்க வரும்போதும் அதே மலை பகுதியில் இல்ல, அதே போல கடல் பகுதியில் வாழக்கூடிய நமது முத்தரையர் சமூக மக்களுடைய வாழ்வியலை பார்க்கிற போது அங்கேயும் பெரும்பான்மையான கிராமங்களில் குடியிருக்கிற இடம் நமக்கு சொந்தமில்லை. அடுத்து டெல்டா, எல்லா பகுதிக்கும் போகிற போது எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் தருகிற செய்தியா எது இருக்குன்னா, இருக்கிற இடம் நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றான். சரி, அதற்காக பேசுகிறோம். அடுத்தது, நமது கிராமங்கள் குறைந்தபட்சம் அடிப்படை வசதிகளோடு இருக்கிறதா? இதெல்லாம் போனா தான் தெரியும். ஒரு கிராமத்தில் கூட சரியான சாலை வசதி இல்ல, தெருவிளக்கு இல்ல, குடிக்க தண்ணி நல்ல தண்ணி இல்ல. இங்க ஆர்வ வாட்டர் கொடுத்திருக்கோம், நல்ல தண்ணி கிடையாது. அங்கன்வாடி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் 5 கிலோமீட்டர் தள்ளி போய் நாங்க எங்க குழந்தைகள் எல்லாம் அங்கன்வாடியில் விடுறோம். நீங்க பாக்குறீங்களா இந்த ரோடு போட்டு 15 வருஷம் ஆகுது. இப்படி தமிழகம் முழுக்க பெரும்பாலான முத்தரையர் கிராமங்களுடைய அவல குரல் நான் போகிற போது கேக்குது. தாய்மார்கள் தான் சொல்றாங்க. அதையும்
இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் எதையும் சொல்லல, தாய்மார்களுடைய அவல குரல் கேட்குது. நம்மால் என்ன செய்யறோம்? தமிழ்நாடு முழுக்க நாடாண்ட சமூகம், 1000 கால வரலாறுக்கு சொந்தமான சமூகம் இந்த முத்தரையர் சமூகம். அப்படியே வச்சுக்கவன நாடாண்ட சமூகம், ராஜ வம்சத்துல வந்த சமூகம், நாமெல்லாம் முத்து ராஜாக்கள் அப்படின்னு இந்த மனிதர்கள் என்ன பண்றான்? இவனுக்கு நடக்கிற அவலத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 80 சங்கம்னு சொல்றான், ஒருத்தன் கூட பேசுறது இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவலத்தை, முத்தரையர் மக்களுடைய அவலத்தை நீ பேசினான்னு சொன்னா அரசியல்வாதி கிட்டையும் அதிகாரியையும் நீ பகைக்க நேரிடும். அரசியல்வாதியும் அதிகாரியும் எவன் பகைச்சுக்குவான்? எந்த தலைவர், எந்த தலைமை, எந்த அமைப்பு இந்த மக்களுக்கு ஆதரவா, இந்த மக்களுக்கு நடக்கிற அவலத்தை சுட்டி காட்டுகிற அமைப்பாக யார் இருக்கிறான்? எவன் ஆம்பளை சிங்கமா இருக்கான்னு கேட்கிறேன். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் பயணிக்கிற தம்பிகளும் தமிழர் தேச கட்சியில பயணிக்கிற தம்பி தான் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் எதிர்த்து களமாடுகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய சங்கம்ல என்ன பண்றான்? நம்மள சொல்லுவான், சாவுனா போய் நிக்கிறாங்க, எங்கேயும் சாவு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்றான். இன்னைக்கு எங்கடா சாவான்னு போய் நிக்கிறான். சங்கம்லாம் எங்க இளவு, யாரும் நிகழ்ச்சி கூப்பிடுறது இல்ல. மாநாடு போட்டேன், இப்போ 10 அமைப்பு 50 அமைப்பு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு நல்லது. செல்வகுமார் ஒரு 55 ஏக்கர் நிலத்தை பிடிச்சு ஒரு 2 லட்சம் பேரை திரட்டி ஒரு 2 ஏக்கர் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி பிச்சை எடுத்தானோ என்னவோ பண்ணா, வசூல் பண்ணி மாநாடு நடத்தி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் மாற்று சமூகத்துக்கும் இந்த சமூகத்தின் மேலே ஒரு மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறான் செல்வகுமார். வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா, தமிழர் தேசம் கட்சியா? நான் சவால் விடுகிறேன். நான் 55 ஏக்கர்ல போட்டேன். நாங்க தான் பழைய அமைப்புன்னு சொல்றீல்ல, நாங்க தான் பழைய ஆளு. சமூக வலைத்தளத்தில் கண்ணா பின்னான்னு எழுதுறிய. நீ 110 ஏக்கர்ல ஒரு மாநாடு போட பார்ப்போம். 110 ஏக்கர்ல ஆக்கப்பூர்வமா எதையும் செய்யறதில்ல. சமூக வலைதளத்தை இந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற அமைப்புகள் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக தலைமையிலிருந்து கூப்பிட்டு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, புறவாசல் வழியா போல, ஊழ கும்பிடு போடல, பணம் தரேன்னு சொல்லல. எங்களுடைய களப்பணி இந்த மக்களுக்கு நேருகிற அவலத்தை பொதுவெளியிலே கொண்டு வந்து அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறோமே. ஒரு கண்டன போஸ்டர் போட்டா போதும், அடுத்த நாள் இங்க உட்கார்ந்து இருக்கான தம்பிங்கள் 50 மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு வந்து நிற்பான் அதிகாரி. எப்பா ஆர்ப்பாட்டம் செய்யாத, போராட்டம் செய்யாத, உடனடியா உனக்கு சாலை அமைத்து கொடுக்கிறோம், உடனடியா உனக்கு தெருவிளக்கு, உடனடியா உனக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிக்கூடம் வாங்கி கொடுத்திருக்கான் நத்தம் சட்டமன்ற தொகுதியில. தம்பி பூமி அம்பலம், பள்ளிக்கூடம், ஆரம்ப சுகாதார நிலையம், எதையும் எதிர்பார்க்காம காவல்துறை எதுக்கும், காவல்துறை வழக்கு போடும், வருவாய்த்துறையும்
நாங்கள் ஏதாவது செய்யறோம் பர்சனலா போறோம்னா செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இந்த முத்தரையர் சமூகத்துக்காக களமாடுகிறோமே, எவ்வளவு பகை. வரலாறை தமிழகம் முழுக்க ஆணித்தனமாக சொல்கிறோம். இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய அலுவலகங்களை முற்றுகையிடுகிறோம். வருவாய்த்துறை வம்புழுக்க போகும்போது காவல்துறை சேர்ந்து கொள்கிறது. நம்ம மாநில பொறுப்பாளர்லாம் இழுத்து கொண்டு போய் போடுறான் வண்டியில. எதற்காக? இந்த நாடாண்ட சமூகத்திற்கான அரசியலுக்காக நாங்க களத்துல நின்னதுனால ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூப்பிட்டு என்ன உங்களுக்குன்னு கேட்கிறாங்க. இது எதை காட்டுகிறதுனா, ஒட்டுமொத்தமா முத்தரையர் சமூக மக்கள் ஒரே தலைமையை விரும்புகிறார்கள். அந்த அரசியல் தலைமை தமிழர் தேசம் கட்சி தமிழகம் முழுக்க விரும்புகிறார்கள். நாங்க என்ன தேர்தல் நேரத்தில் வெளியே வர ஆள் நினைச்சீங்களா? தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறதே தப்புன்னு சொல்றோம். ஆனா சமூக பணி செய்வதற்கு கார் கொடுக்கிறேன் உனக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கிறேன். இது என்னடா கார்பரேட் கம்பெனியாடா? அயோக்கிய பயலுகளா, கார்பரேட் கம்பெனியா? வந்திருக்க ஒரு வண்டிக்கு கூட பேரரசர் மேல சத்தியமா சொல்றேன், ஒரு வண்டிக்கு கூட ஒத்த ரூபா கூட செல்வகுமாரோ வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க தலைமையோ தமிழர் தேசம் கட்சி தலைமையோ ஒத்த ரூபா கொடுக்கல. அதான்டா சமூக பணி. மாநாடுன்னு போய் போட்டுட்டு உங்க கிராமத்துல வந்து உங்களை சந்திச்சு அழைப்பு கொடுத்த, அழைப்பு கொடுக்கலனாலும் என் மக்கள் என்னை விரும்புவார்கள், என் மக்கள் என்னை விரும்புவார்கள், தமிழகம் முழுக்க விரும்புவார்கள். அழைப்புதல் போய் வச்சா அந்த கிராமத்தில் ஏன் அழைப்புதலை வாங்கின? என்ன கேவலம்! நிறைய கிராமங்களையும் அழைப்புதல் வாங்கினீங்க. இந்த அமைப்பு பேரரசர் பார்த்துக்கிட்டே இருக்கார், ரொம்ப பொறுமையானவர். ஒரு கட்டத்தில் கோபமானார்னா உங்க குடும்பத்தை அழிச்சு விடுவார். எப்படி அழிப்பாருன்னு எனக்கு தெரியாது. தமிழகம் முழுக்க இந்த மக்களுக்காக களம் ஆடுகிற தம்பிகளை உருவாக்கி இன்னைக்கு மாநாடு, 3வது மாநாடு இது. திருச்சியில, தென் தமிழகத்தில் தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு போட்ட பிறகுதான் வளையர் சமூக மக்கள்னா யாரு, தென் தமிழகத்தில் அவர்கள் அடர்த்தியாக வாழுகிறார்கள். அந்த வளையர் மக்களுக்கான ஒரு மரியாதையை வாங்கி கொடுத்தது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம். இன்னைக்கு வளையன்னா கேவலமா பார்த்தவன் இன்னைக்கு மரியாதையோட பார்க்கிறான். அப்படியே மதுரைக்கு போனா திரும்பி வரமாட்டான். ஒரு நாடாண்ட சமூகத்தினுடைய பிள்ளை நான். அந்த ஜீன்ல இருக்காது என் பேரரசருடைய ரத்தம், தன்மான உணர்வு, வீரம். நீ அடிச்சா நான் அடிப்பேன். அப்படிதான் கொண்டு வந்த வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை. தர்மத்தின் வழியில வந்தவர்கள், அம்பலக்காரர்கள், நீதி வழங்குபவர்கள் நாங்கள். காவல்காரனா அம்பலக்காரனா வாழுகிற சமூகம் இந்த முத்தரையர் சமூகம். ஒரே தலைமை தான். நான் தான் சொல்லிட்டேன், 55 ஏக்கர்ல செல்வகுமார் மாநாடு போட்டான். எனக்கு மேல ஒரு தலைமை இருக்க, நானும் ஒரே தலைமை ஆகணும்னா 110 ஏக்கர்ல மாநாடு போட்டினா நீ பெரிய தலைமை.
நான் ஒரு 3 லட்சம் பேரை திரட்டிட்டேன், நீ ஒரு 10 லட்சம் பேரை திரட்டினா நீ பெரிய தலைமை. எவன் வருவான்? போய் வேன் அனுப்பிச்சா ஆள் வந்துருமா? வேனை எடுத்துக்கிட்டு வரணும், வேனுக்கான பணத்தை அவனே கொடுக்கணும். அதுதான் உண்மையான சமூக பணி, அதுதான் சமுதாய பற்று. அதை இந்த மக்களிடத்திலே உருவாக்கி இருக்கிறோம். வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா தமிழகம் முழுக்க இந்த மக்களை அடையாளப்படுத்தினோம். இந்த மக்களுக்கான பாதுகாப்பை தமிழகம் முழுக்க உறுதி செய்திருக்கிறோம். எங்களால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்க முடியும். ஏன்னு சொன்னா நாங்கள் தான் வீர முத்திரையர்கள். அமைச்சரை பார்த்தா கை கட்டிக்கிறது, வேலை செய்யுங்க. இப்போ அதிமுக கூட்டணியிலயோ திமுக கூட்டணியிலயோ போய் இறங்குங்க, களத்துல எதிர்த்து திட்டுங்க. எதுவும் செய்யாமல் இந்த மக்களுக்கான தலைமை என்கிற சொல்கிறவர்களை, போலிகளை, இந்த முத்தரையர் சமுதாயத்தினுடைய புல்லுருவிகளை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். நம்மால் வருவான் 26க்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். தம்பி சொன்ன மாதிரிதான் வியூகங்களை மாத்துவோம். எங்களுக்கு தெரியும்டா. மாநாடு 3வது மாநாடு போட்டிருக்கிறோம். 35ல இருந்து 40 சட்டமன்ற தொகுதிகளில் இடப்பங்கீடு எமது உரிமை என்கிற பெயரில் பொதுக்கூட்டங்களை நடத்தி அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர் கிராமங்களை தொடர்பு பண்ணி இனம் கண்டு கொண்டிருக்கிறோம். 8க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுகளை நடத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய முத்திரையர் கிராமங்களை கண்டுபிடித்திருக்கிறோம், அவர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறோம். பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம் 19 மாவட்டங்களில் நடத்தியிருக்கிறோம். நாங்க முடிவு பண்ணாம வேற யார் முடிவு செய்வா? கூட்டணிய இந்த மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். அதிமுகவில் இருக்கவன், பிஜேபியில் இருக்கவன், கம்யூனிஸ்ட் இருக்கவன், காங்கிரஸ் இருக்க முத்திரைனா மூடிட்டு இருங்க வாய. எங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது எது. இந்த முத்தரையர் சமூக மக்களுக்கான அர்ப்பணிப்பு உணர்வோடு ஆத்மார்த்தமாக வேலை செய்கிற தம்பிகளை உருவாக்கி இருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு. கண்ட பயலாம் சொல்லக்கூடாது. எங்களால் முடியும். 30ல இருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க எங்களால் முடியும். 5க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க எங்களால் முடியும். 5000க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்க எங்களால் முடியும். கருத்து சொல்லாத வா. சமுதாயத்தின் மேல அக்கறை இருந்துச்சுன்னா பிஜேபி இருக்க முத்திரையர், காங்கிரஸ் இருக்க முத்திரையர், அதிமுக இருக்க முத்திரையர் அந்த வேட்டிய கலட்டி கொளுத்திட்டு வான்னு சொல்லல, தூக்கி போட்டுட்டு என்கிட்ட வா. அக்கறை இருக்கா? முத்தரையர் நீ பிறந்த சமூகம் இன்னைக்கு அரசியல்ல பிறந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட சமூகமா இருக்க. உனக்கு ரோஷம் இருக்கா? மானம் இருக்கா? நீ முத்தரையருக்கு தான் பிறந்தீனா? வாடா வா. நாங்களாம் ஆம்பளை சிங்கண்டா. ரோஷம் உள்ளவர்கள், மானம் உள்ளவர்கள், நல்ல அப்பனுக்கும் ஆயாளுக்கும் பிறந்தவர்கள். உட்கார்ந்துருக்கும் அத்தனை பேரு, எழுத்த மாதிரி உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் கருத்தா சொல்ற கருத்து சமூக வலைத்தளத்தில் கருத்து. நாங்கள் தான், எங்களை நம்பிதான் இந்த மக்கள் தமிழகம் முழுக்க எங்களுடைய தலைமையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மக்களுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் நிற்போம். எவனை வேண்டுமானாலும் எதிர்ப்போம். எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பியை உருவாக்கி இருக்கிற பகுதிகளில் போகும்போது உணவு ஏற்பாடு கிராமங்களுக்கு போகும்போது அதெல்லாம் சொல்லணும். அவங்க கொடுக்கிற உணவு எந்த வீட்டிலையுமே தரமான உணவை மட்டும்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். பாசத்தோட பரிவோட 5000 கிராமத்துக்கு போகிற போது உணவு ஏற்பாடு ஒரு இடத்துல கூட ஹோட்டல்ல சாப்பிட்டதில்ல. என் தம்பிங்க வீட்டில் என் தங்கைகள் வீட்டில் தான் சாப்பிடணும்னு நான் சாப்பிட்டுருக்கேன். அங்கதான் படுத்திருக்கேன். ஹோட்டல்ல போய் படுக்கல, ரூம் போட்டு தூங்கல. என் அக்கா தங்கச்சி வீட்டில் என் அண்ணன் தம்பி வீட்டில் தான் நான் போய் தூங்கினேன். கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம். யாரா வருவீங்க குடும்பத்தை விட்டுட்டு போற போது என் தம்பிங்க கவனிச்சுக்கிட்ட கவனிப்பு இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலையும் மட்டன் சிக்கன் தான், முட்டை தான். ஒரு சில இடத்துலலாம் ராமநாதபுரம் போலாம் எல்லா மீனையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாசத்தோட. என்றைக்குமே அதை நான் மறக்க மாட்டேன். போகணும், தலைவன்னா கீழே இறங்கி போகணும். கண்ணாடியை போட்டுக்கிட்டு மேலே பார்க்க கூடாது, பைத்தியக்கார மாதிரி. வாங்க. அதனால இந்த மக்களுக்கான தலைமை, இந்த மக்களை நேசிக்கிற தலைமை, ஒரே தலைமை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தானே தவிர வேற யாரும் அல்ல. வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வந்து சொன்ன வறுமையில தான் வச்சிருக்கான். இன்னமும் அந்த வறுமையில கூட ஒருத்தர் கூட வேன் எடுத்து கொடுன்னு கேட்கல. தமிழ்நாடு முழுக்க நாங்க எடுத்துட்டு வந்துடும், நீங்க போங்க நாங்க வந்துடும். தன்மானத்தோட இருக்கான். அந்த தன்மானத்தோட இருக்கக்கூடியவனே தன்மான உணர்ச்சி. அதான் அந்த பிஜேபி விட்டு வெளியே வந்தது காரணம் என்ன தெரியுமா? மதிக்கல. பெரிய பொட்டு வச்சுட்டு முடிய வச்சோன்னு ஜின்னு கையை கட்டி நிக்கணுமோ? நான் என் சமுதாயத்துக்காக யாரை வேண்டுமானாலும் துறப்பேன், எதிர்ப்பேன். யாரை வேண்டுமானாலும். நான் மிகப்பெரிய சுயநலவாதி. நான் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே செல்வகுமார் ஆகிய நான் மிகப்பெரிய சுயநலவாதி. என் மக்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் முடிவை எடுப்பேன். ஐயோ, மோடிஜி கூட்டத்தில் உட்கார்ந்துட்டோம், பாரத பிரதமரை 10 முறை சந்திச்சிட்டோம், சந்தோஷம். என் மக்களுக்கு என்ன பண்ண? அன்னை தெரசா கேட்ட மாதிரி தான். நன்கொடை கேட்டு அன்னை தெரசா போனாங்களாம். சும்மா போறாங்கன்னு ஒரு அறை விட்டானா அந்த மிகப்பெரிய பணக்காரன். அந்த அடியை வாங்கின அடுத்த நிமிஷம் அந்த அம்மா கேட்டுச்சான், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, எங்க ஆசிரமத்தில் அநாத பிள்ளைங்க 50-100 பிள்ளைங்க இருக்கு, அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அது மாதிரிதான் எனக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு நாடாண்ட சமூகம், மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம். இன்னைக்கு தூக்கம் வரல. நிறைய கிராமங்களுக்கு போகிற போது அடிப்படை வசதி இல்லைங்கிறது, அடுத்து வேலை இல்லை. தாய்மார்கள்லாம் அந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய கிராமம். ஆனா ஒன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கிறது இந்த சமூகத்துக்கிட்ட. சமுதாய உணர்வு எல்லா கிராமத்திலும் மேலோங்கி இருக்கிறது. வறுமையில இருந்தாலும் மாநாடுன்னு சொன்னா வந்து நிக்கிறீங்கல்ல, அதுதான் தேவை. இந்த உணர்வோடு இருங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம். சரியான வியூகத்தை வகுப்போம். நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்போம். 2026க்கு பிறகு
சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதியாக நம்ம தம்பிங்க ஆக போறான். அவனை உருவாக்க போவது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தான் நேரத்தில் சொல்லிட்டு, இந்த நிகழ்விற்காக தமிழகம் முழுக்க வேலை பார்த்த அத்துணை மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மாநாட்டு மேடையை நிரப்பிய அத்துணை தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா ஒரு காணொளி இருக்கு. இந்த சமூகத்தை குறித்த நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்களும் வெளியிட்ட ஒரு காணொளி. அதை தொடர்ந்து ஒரு பாடலை நம்ம தம்பிங்க உருவாக்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு போங்க.